கோணமானியை எப்படி பயன்படுத்துவது? ஒரு கோடு சாய்வாக இருக்கின்றால் அது எங்கிருந்து சாய்வாக இருக்கு? இங்கிருந்தா அல்லது இங்கிருந்தா? எங்கிருந்து? இங்கிருந்து. அங்கே ஒரு கோடு வரைய வேண்டும். இரண்டு கோடுகள் சந்திக்கும் இடத்திற்கு மேலே கோணமானியின் புள்ளியை வைக்க வேண்டும். பிறகு கோணமானியின் சுழி கோடு இந்த கோட்டின் மேலே வரும்படி சாய்க்க வேண்டும். இப்போ இந்த கோட்டிற்கு நேரே என்ன அளவு இருக்கு? 90 இருக்கு. அதுதான் இந்த கோட்டிற்கிடையில் உள்ள சாய்வளவு அல்லது கோணம். இது 90 பாகை சாய்வா இருக்கு. காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், பிறகு பெல் பட்டனை அழுத்தவும்.